அமெரிக்கா போன்ற நாடுகளால் இவ்வாறு ஒத்தி போடப்பட்டிருக்கிறது. இந்த புலனாய்வுக்கு இந்தியாவோ இலங்கையோ ஒத்துழைக்கவில்லை. கடந்த காலத்தில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் காமன்வெல்த் மாநாட்டிற்காக இலங்கை சென்ற போது தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை செல்ல விடாமல் தடுத்தோம். இப்போது நரேந்திர மோடி செல்கிறார். இலங்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, ஆள் மாற்றம் தவிர. சிறிசேனா வந்திருக்கிறார், ராஜபக்சேவை பாதுகாப்பேன் என்று சூழரைத்து வந்திருக்கிறார். சிங்கள இனவெறி ஆட்சி தொடர்கிறது, தமிழர்கள் மீதான இனக்கொலை தொடர்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கும் சிறையிலே அடைபட்டிருக்கிறார்கள். தமிழர் நிலங்கள் பறிபோயுள்ளன. இலங்கையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண சபை அங்கு நடந்த இனக்கொலை பற்றி புலனாய்வு செய்யுமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டிருக்கிறது. இந்த நிலையில் நடந்த இனக்கொலைக்கு விசாரணை, பன்னாட்டு புலனாய்வு வேண்டும், உடனடியாக வேண்டும். அந்த பன்னாட்டு புலனாய்வுக்கு எந்த வகையிலும் இந்தியாவோ இலங்கையோ தடை போடக்கூடாது. தொடரும் கட்டமைப்பியல் இனக்கொலையை தடுத்து நிறுத்துவதற்கு ஐநா பாதுகாப்பு வேண்டும். அந்த மக்களின் அரசியல் சிக்கல்கள் தீர்வதற்கு ஒரு அரசியல் தீர்வுக்கான பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்ற உலக தமிழர்களின் கோரிக்கையை தமிழக தமிழர்களாகிய நாங்களும் எதிரொலிக்கிறோம். தமிழீழ மக்களுடைய போராட்டம், உலகத் தமிழர்களுடைய போராட்டம், தமிழக தமிழர்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நேர் முரணாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த பயணம் அமைகிறது. 27 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜீவ்காந்தி இலங்கைக்கு போனார். அதற்கு பின்னாலே தமிழர்களை கொல்வதற்கு இந்திய படை சென்றது என்பதை நாம் மறக்க முடியாது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர மோடி அங்கு செல்கிறார். இனக்கொலை விசாரணையை முறியடிப்பதற்கும், தள்ளி போடுவதற்கும், இழுத்தடிப்பதற்கும், தொடரும் இனக்கொலையை பாதுகாப்பதற்கும் சூழ்ச்சி திட்டங்கள் வகுப்பதற்காகத்தான் மோடி அங்கே செல்கிறார் என்று குற்றஞ்சாட்டுகிறோம். இந்திய பெருங்குழுமங்களுக்கு இலங்கை சந்தையை கைப்பற்றும் நோக்கத்திலே போவதாக இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு போகட்டும். தமிழர் இனச்சிக்கலுக்கு தீர்வு என்பது பம்மாத்து. மீனவர் படுகொலைக்கு இன்று வரை முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. அதற்கான கொள்கை இலங்கை அரசிடமோ இந்திய அரசிடமோ இல்லை. இந்த நிலையில் இலங்கையை புறக்கணிப்போம் என்ற அந்த முழக்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக மக்களின் ஒருமித்த கருத்துப்படி தமிழக சட்டப்பேரவை ஒருமனதாக இயற்றிய தீர்மானத்தை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறோம். இனக்கொலை புரியும் இலங்கை அரசை போர்க்குற்றவாளியாக கூண்டிலேற்ற வேண்டும் என்று தமிழக மக்களின் கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நரேந்திர மோடியினுடைய இந்த இலங்கை பயணத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம்.